என்ன கூட்டணி ஆப்ஷன்றது திமுகவுக்கு என்ன இருக்கு? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயத்த தமிழ் சினிமாவில் சில ஹீரோ வந்து ஒரு முக்கியமான பொக்கிஷத்தை ஒரு கடல் கடந்து அல்லது தீ நிறைந்த ஒரு பகுதியை கடந்து போகிறதுக்கு இடையில ஒரு பகுதி ஏதோ ஒரு பாரமாக இருக்கும், அங்கே நின்றுட்டு அப்புறம் அந்த இடத்துக்கு போய் மீட்பார், அங்கே போய் செட்டில் ஆகிடுவார். நல்லா வச்சுங்க, செட்டில் ஆகிடுவார். 3வது அணி தொடங்கும் அப்படின்னு திமுக தீர்மானமாக இருக்கிறது. ஓகே, விசிகே தொல் திருமாவளவன் அதை இண்டிகேட் பண்ணிருக்கார். அந்த பாறையாக இருப்பது 3வது அணி. 3வது அணினா காங்கிரஸ் இடம்பெற்றிருக்க அந்த கட்சி ஒரு கூட்டணி இருக்குல்ல, இந்தியா பிளாக். ஓகே, இந்தியா கூட்டணி. இந்த பக்கம் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் பாஜக. இது இல்லாத ஒரு கூட்டணி. விபி சிங், ஐகே குஜரால், தேவகவுடா மாதிரி ஒரு சூழல் வரும். அதுக்கு பிறகு வி வாண்ட் கண்டினியூஸ் ஆஃப் திஸ் கவர்மெண்ட், எப்படி முரசொலி மாறன் 99 சொன்னாரோ அந்த மாதிரி சொல்லி அந்த பக்கம் போயிடுவாங்க. அது வரையில் அதை தான் பிரியன் இப்போ இண்டிகேட் பண்ணி. இப்போ நம்ம நேஷனல் லெவலில் கூட விடுவோம், தேர்ட் ஃப்ரண்ட்ன்றதை விட்டுருவோம். தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அலைன்ஸ் பார்ட்னர் தேவையில்லை. இப்போ நம்ம அந்த இடத்துல காங்கிரஸை விட்டுறணும். ஏன்னா விஜய் தான் முக்கியமான ஃபேக்டர். விஜய் அணியில தான் இருக்க போறாங்க. அதுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். விஜய் தான் தலைமை வைக்க போறாங்கன்னா சரி, அதுக்கு மாற்றாக தான் இவங்க அணி கொண்டு வரணும். அதிமுக என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. அப்ப இவங்க யாரோடு அலைன்ஸ் தமிழ்நாட்டில் கொண்டு வருவாங்க? தமிழ்நாட்டில் அநேகமாக திமுக எந்த அணியோடும் சின்ன சின்ன கட்சிகளை வச்சுப்போம். நீங்க கடந்த காலத்தில் திமுக கூட்டணியில இடம்பெறாத தேர்தல் சந்தித்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தவறு. 1989 77 திமுக எந்த கூட்டணியிலும் இடம்பெறவில்லை. எந்த கூட்டணியையும் சின்ன சின்ன கட்சிகள் சேர்ந்திருக்கும். அது சிபிஎம் மட்டும் 1977 இருந்தது. பட் 48 இடங்களை வெற்றி பெற்றது திமுக. அப்ப திமுக தான் டாமினன்ட் கட்சி. அதே போல தான் 89 நான் ஏடிஎம்கே 2ஆ பிரிஞ்சது, காங்கிரஸ் தனியாக போட்டிருது, திமுக. அந்த சமயத்தில் சின்ன சின்ன கட்சிகள் தான். இனிமேல் காங்கிரஸ் பிசிகே மாதிரி பெரிய கட்சிகள் இல்லாமல் குட்டி குட்டி கட்சிகள், இப்போ சொன்னார் கொங்கு நாடு தேசிய, அந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் மட்டும் இருக்கும். டாமினண்டா திமுக இருக்கு. ஏற்கனவே இருக்கு. பட் ஏற்கனவே இருக்கும்போது காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் குடைச்சல் கொடுத்தது, ஆட்சியில் பங்கு, இதெல்லாம். இனிமே அதெல்லாம் வேண்டாம், நாமளே சொந்தமாக நிற்போம், 200 தொகுதிகளில் நிற்போம், இல்லை 230 தொகுதியில் நிற்போம், 4 சீட், அந்த மாதிரி. அதுல ஒரு சிக்கல். இப்போ தாவேகா தலைமையில ஒரு அணி இருக்கு, திமுக இருந்த கட்சிகள்லாம் வந்துடுறாங்கன்னு வைங்க. ஒருவேளை பாஜக தான் அதிமுக அலைன்ஸ்ல பெரிய சிக்கல் இல்லை. அப்ப பாஜக, அதிமுக, அமமுக, புதிய தமிழகம் அப்படின்னு அவங்க ஒரு அலைன்ஸ் கட்டி அவங்க பிரதமர் வேட்பாளர்னு 29க்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா திமுக எந்த ஸ்டாண்ட் எடுக்கும்? இங்க ராகுல், இங்க மோடி அப்படின்னு ஒரு 2 பெரிய அலைன்ஸ் வந்துருச்சு. அப்ப திமுகவுக்கான ஸ்பேஸ் எங்க இருக்குன்னு கேட்கிறேன். 89, 96, 98, 99ல திமுகவுக்கு எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. நேஷனல் லெவலில் யார் வர்றாங்கன்றது. ஓகே, அடுத்து நடைபெறுகிற, அதுக்கு முன்பு நடைபெறுகிற சட்டப்பேரவை தேர்தலில் நாம தான் நிற்கணும், இந்த கணக்கு வச்சுருந்தாங்க. அதில் வந்துட்டாங்க கரெக்டாக. 89 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மிஸ் பண்ணால் கூட அதிக மாதிரி 96ல் அதே மாதிரி தான் அவங்க குறியா இருக்கு. எனக்கு வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இல்லை, நீங்க சொல்ற இடம்ன்றது பிரியன் சொன்ன முக்கியமான இடம். இந்த 3 ஆண்டுகளை திமுக கடக்கணும். திமுக எதிர்கட்சியா பல ஆண்டுகளை கடந்திருக்கு, அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனா இந்த 3 வருஷத்துக்கான ஒரு பிளான் இருக்கணும்ல. அவங்க அப்ப தேசிய அரசியல் வேண்டாம் 31க்கு அப்படின்னு யோசிப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, நான் 29ல் சான்ஸ் கிடைச்சா தேசிய அரசு, தேசியத்தில் எந்த கட்சி டாமினண்டா இருக்கோ அந்த கட்சியில் இடம்பெற்று மத்திய அமைச்சர் பதவிகளை பெறுவதற்கான முயற்சிகளில் நிச்சயமா ஈடுபடும் திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு நீங்க அலைன்ஸ் கட்டணும், நீங்க ஜெயிக்கணும், அதுக்கு பிறகுதான் உங்க ஆதரவு தான். போஸ்ட்போன் அலைன்ஸ் தான் நடந்தது. இல்ல, நான் சொல்வது ப்ரீ போல்ல அவங்களுக்கு என்ன அலைன்ஸ், நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா 2 வலுவான கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல நான் கேட்கிறேன். தேவையே இல்லை. அவங்க நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம மாநில நலன் தான் காக்கணும். இந்த மாநில இஷ்யூவே சொல்லிக்கிட்டே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஓட்டுகள் பெற முடியும் சார். அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட 24ல திரு பழனிசாமி அவர்கள் எடுத்த ஸ்டாண்ட் அதேதான். அதுக்கு முன்னாடி சக்கரம் சொல்லந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி எடுத்த நிலை தான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி திமுக எடுத்த நிலைப்பாடுகள் நாம் மறந்துட்டோம். இதே பாரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கேன். எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறவில்லை. அதுக்கு ஒரு சில காரணங்கள் உண்டு. நேரேட்டிவ்ஸ் பண்ணாங்க. அதிமுக வந்தா கூட பிஜேபி தான் அப்படின்ற மாதிரி. நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட். நான் பாஜக எதிர்ப்புல தாவேக அணியை காட்டிலும் நான் அதி தீவிரமா இருக்கிறேன் அப்படின்னு பொசிஷன் பண்ணலான்றீங்க. அப்ப சொன்னது. இப்போ இனிமேல் அதெல்லாம் மாறாது. மாநிலத்துக்கு நான் தான், ஐ எம் த ஒன்லி சாம்பியன் ஃபார் த ஸ்டேட். தாவேக இல்ல. ஏன்னா அப்ப களத்துல இருக்க போது வருகிற நாடாளுமன்ற தேர்தல் மோஸ்ட் ப்ராபபிலி
தாவேகாவும் திமுகவும் தான் ஃபைட் பண்ணும் களத்தில். தேசிய கட்சிகள் இருக்கும்னு சொல்லப்படுமே தவிர, நான் இந்தியா கூட்டணி பற்றி சில விஷயங்கள் சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி. ஸோ அந்த களத்தில் இருந்து 3வது அணி நேஷனல் லெவலில் உருவாக்கும். அதை தான் 89 கலைஞர் கருணாநிதி நேஷனல் ஃப்ரண்ட் இல்லை ஒன் ஆஃப் த ஆர்கிடெக்சராக இருந்தார். அது ஒரு சூழல். சரி, இந்தியா பிளாக்கில் என்ன மாற்றம் அப்படின்னா, இன்றைக்கி விசிகனோட குரல் தெரியும். என்ன காரணம்னா, இனிமேல் இந்தியா கூட்டில் இருக்கிறதுனால பயன் இல்லை, காங்கிரஸ் தான் டாமினண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாரு. செட் பண்ணுறதுக்கு 2 காரணம் இருக்குது. ரீஜன்லாம் அவரை விட்டுட்டு பனையூர் பாபு போகிறார், நாளைக்கு ஆளூர் ஷானவாஸ் போவார். ஐயோ திமுக விட்டு நான் இல்லை நான் உன் ஃப்ரெண்டு தான், இங்கே அமைச்சர் பதவிக்காக இருக்கேன், நான் உன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக, உனக்காக அட்வொகேட் பண்ணுறேன், வாதாடுறேன் அப்படின்னு குரல் கொடுக்கறதுக்காக திருமாவளம் செய்கிற அவர் சமீப காலமாக சில விஷயங்கள் முரண்பாடாக பேசுகிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த நிலைப்பாடாக இருக்கலாம். ஆக இந்தியா கூட்டணியில் இருக்கிற மாநில கட்சிகள் தேசிய கட்சியான காங்கிரஸை பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் தர பேசலாம்.